பிரபஞ்ச மருத்துவம் வந்து அதோடைய அடிப்படையாக எது இருக்குது, எதை மீன் பண்ணி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தை அடிப்படையாக தான் பிரபஞ்ச மருத்துவம் கொண்டு. எல்லா விதமான மரபொழி மருத்துவங்களுமே பஞ்சபூதங்களுடைய அடிப்படையை கொண்டு தான் அதோடைய சிகிச்சை முறைகளும் நோயெதிர்ப்பு முறைகளும் இருக்கும். ஆனால் வார்த்தை பயன்பாடு தான் வேறு ஒன்றுமே கிடையாது. மரபு வழி மருத்துவங்கள் அப்படின்னாலே பஞ்சபூதங்கள் பேஸ் பண்ணி தான் இருக்குது. பஞ்சபூதங்கள் இல்லாத எந்த மரபொழி மருத்துவமும் உலக அளவில் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மரபொழி மருத்துவங்களுக்கும் தெரியும், பஞ்சபூதங்கள் தான் உடலுடைய ஆற்றல், உடலை இயக்கிறதுக்கான ஒரு சக்தி எல்லாமே பஞ்சபூதங்கள் பேஸ் பண்ணி தான் இந்த பிரபஞ்சமும் இயங்குது, இந்த உடலும் இயங்குது அப்படிங்கிறது எல்லா மரபொழி மருத்துவங்களுக்கும் தெரியும். ஆக இந்த பஞ்சபூதங்களோட பேஸ் பண்ணி தான் அக்குபஞ்சர் மருத்துவம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நாங்கள் சொல்கிறது எப்படின்னா, பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, காற்று முதல்ல வந்து நெருப்பில் தான் இருந்தது, நெருப்பு மூலகம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நிலம் மூலகம், நிலம் மூலகம் தொடர்ந்து காற்று மூலகம், காற்று மூலகம் தொடர்ந்து நீர் மூலகம், நீர் மூலகம் தொடர்ந்து மர மூலகம். ஸோ இப்படி பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லையா, இந்த பஞ்சபூதங்கள் நாங்கள் இப்படி மூலகமாக சொல்கிறோம். இதே நீங்கள் வந்து சித்த மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம். பித்தம் அப்படின்னா எந்த பித்தம் எங்கே உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் மூலகத்தை தான் உருவாகும். கால் பிளாடரும் லிவர் அங்கே தான் வந்து பித்த நீர் சுரபி வந்து அங்கே தான் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மரமூலகத்தை அந்த அந்த பித்த நீர் சுரபி எப்படி உடம்புல முக்கியமான விஷயம். ஏன்னா டைஜஷனுக்கு நிலமூலகம் சம்மந்தப்பட்டது. பித்த நீர் முறையாக இருந்தால் மட்டும்தான் செரிமான முறையாக நடக்கும். இது இப்போ சித்த மருத்துவத்துடைய அடிப்படை புரிதல். அப்போது சித்த மருத்துவம் எதை மீன் பண்ணுது, இந்த பித்தம் அப்படிங்கிற விஷயத்தனா செரிமானம். நிலமூலகமும் மரமூலகமும் இந்த பித்தத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. இது சித்த மருத்துவத்தோட அடிப்படை, புரியுதுங்களா. பித்தம்ன்ற இடத்துல நிலமூலகமும் மரமும். ஏன்னா பித்தம் அப்படின்னாலே அது செரிமானத்தை பேஸ் பண்ணுறது தான். அப்போது பித்தமில் வந்து ஏற்படுற டிஸ்டர்பன்ஸ் வந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மரமூலகமும் நிலமூலகமும் தொந்தரவுடைய இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். வாதம், பித்தம், கபம் அப்படின்னாலே நல்லா தெரியும். நெஞ்சில் கபம் கட்டியிருக்கு, சளி கட்டியிருக்கு அப்படின்னா அது காற்று மூலகம். அந்த கபம் சளி கட்டுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவாசம் இருக்கிற இடம் இல்லையா. அப்போ நெஞ்சு கூட்டு பகுதி எங்கே இருக்குது லங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு பக்கத்தில் இந்த நெஞ்சு கூட்டு பகுதியில் இருக்குது. அப்போது கபம் கட்டுற இடம் லங்ஸ். இப்போ கபம் லங்ஸ் என்ன மூலகத்தை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காற்று மூலகம். அப்போது காற்று மூலகமும் இந்த நெஞ்சு கூட்டு பகுதியில் அந்த லங்ஸ் இருக்கிறதுனால நெருப்பு மூலகமும் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து கபம். அப்போது வாத நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா. வாத நீர்னாலே அந்த நீர் மூலகம் சார்ந்த ஒரு விஷயந்தான். அப்போது இந்த நீர் மூலகம் தான் அந்த வாதம். இப்போ இந்த 3 விஷயங்கள் வந்து அவங்களுடைய வாதம், பித்தம், கபம் இது 3மே வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படை தான். இதே தான் வந்து ஆயுர்வேதாவும் சொல்லுவாங்க, ஸ்லேத்துமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆயுர்வேதாவில் வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த எல்லா விதமான மரபொழி மருத்துவங்களுமே இந்த பஞ்சபூதங்களோட அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு. நோயறிதல் முறையாக இங்கே நடக்கிற இந்த பஞ்சபூதங்களில் இருக்கிற இம்பேலன்ஸ் தான் வந்து நோயுடைய தாக்கம், கழிவுகள் தேங்கிறதுக்கான அடிப்படையாக இருக்குது. சரி, இந்த பஞ்சபூதங்கள் ஏன் இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அண்டமும் பின்னமும் ஒன்றுன்றதை நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். இந்த அண்டத்தில் இருக்கிற பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் இயங்கிட்டே இருக்கு இல்லையா. பஞ்சபூதங்கள் இந்த பிரபஞ்சத்தை இயங்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் பஞ்சபூதங்களுடைய சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிமிஷம் பஞ்சபூதங்கள் சுழற்சி. அது என்ன மாதிரி வேலை செய்யுது பஞ்சபூதங்கள் பார்த்தீங்கன்னா கழிவுகளை நீக்கிறதும் ஆற்றலை உத்கிரகிக்கிறது. இது 2 வேலையை இந்த பஞ்சபூதங்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி, கழிவுகளை உள்ளுக்குள்ளேருந்து நீக்குது, ஆற்றலை புறத்துலேருந்து வெளியிலேருந்து எடுத்துக்குது. அப்போ பஞ்சபூதங்கள் அகம் புறம் அப்படிங்கிற கரு உரு அப்படிங்கிற 2 தத்துவத்திலையும் அடங்கியிருக்கு. அதாவது அகத்திலிருந்து கழிவுகளை வெளியேற்றுறதும் புறத்திலிருந்து ஆற்றல் சக்தியை கிரகிச்சு அகத்தில் கொண்டு போகிறதுமான ஒரு வேலையை தான் வந்து இந்த பஞ்சபூதங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, புறத்துலேருந்து என்ன வந்து என்ன செய்யும், எப்படி எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பஞ்சபூதங்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் சுற்றிக்கிட்டு இருக்க பஞ்சபூதங்களை இந்த உடலில் இருக்கிற பஞ்சபூதங்கள் தோல் வழியாக, ஏன் தோல் வழியாக, நவத்வாரங்கள் வழியாகவும் தான் பஞ்சபூதங்கள் சுழற்சி இருந்துட்டு. நவத்வாரங்கள் தெரியும் இல்லையா, 2 கண்ணு, மூக்கு, எல்லாருக்குமே நவத்வாரங்கள் அமைஞ்சிருக்கிற இடங்கள் தெரியும். ஸோ இது நவத்வாரங்கள் வழியாகவும் பஞ்சபூதங்கள் இயங்கித்தாரு. ஆனால் அதிகப்படியான உட்கிரகிப்பு, சுழற்சி, கழிவு வெளியேற்றம் இதெல்லாம் நடக்கிற ஒரு துவாரமாக வந்து தோல் பகுதி தான் இருக்குது. ஏன்னா தோல் தான் வந்து தலையிலேருந்து பாதை வரைக்கும், உடல் கால் வரைக்குமான ஒரு பெரிய வாஸ்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிற போர்ஸ்
அதாவது உறிஞ்சிக்கிற தன்மை, வெளியேற்றுற தன்மை கொண்ட அந்த போர்ஸ், துளைகள், துவாரங்கள் இருக்கு இல்லையா, இது மற்ற மற்ற துவாரங்களை விட, நவதுவாரங்களை விட, மற்ற 8 துவாரங்களை விட இதில் வந்து அதிகமான ஒரு போர்ஸ் இருக்கிறதுனால பஞ்சபூதங்களை ரொம்ப வேகமாக உறிஞ்சிக்கிறதும், உள்ள சமநிலை குலைந்து கழிவுகள் தேங்கி இருக்கிற தேக்கத்தினால தொய்வடைஞ்சிருக்கிற பஞ்சபூதங்களோட தொய்வையை வெளியேற்றி முறைப்படுத்துறதுக்கான வேலையை வந்து இந்த தோல் தான் செஞ்சுக்கிட்டு